ரீசெண்ட் டேஸில் அந்த சீமான் அவர்களுக்கும் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் சண்டை வந்திருக்கும். அதில் பெரிய பிரச்சனை போயிட்டு அதான் நான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு ஸ்டேஜில் போட்டு கலைஞரை பற்றி பாடிட்டு இருக்காரு. இது அங்கே ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி சண்டை போட்டு அப்புறம் இவர் போய் ஒரு ஸ்டேஜில் போய் இந்த மாதிரி சீமானை வச்ச கட்சி வந்து தீவிர கட்சி, அது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு கண்காணிச்சுட்டு இருக்கணும், ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லி அங்கே ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து சீமான் மறுபடியும் அதுக்கு பதில் பேசுனது அப்படி இப்படி ஒரு வழியாக அந்த பேச்சு முடிஞ்சு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வருண் ஐபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சீமான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் விட்டு என்கிட்ட சாரி கேட்க வந்தார். அவரை வந்து என்னோட மனைவி வந்து குழந்தைங்க வந்து எல்லா ஃபோட்டோ எடுத்து மாப்பி பண்ணி போடுறாங்க. அவர் கட்சி தலைவர் கண்டிக்க மாட்டுறாரு. இது நான் விட மாட்டேன். நான் ரிட்டையர் ஆனாலும் இந்த கேஸ் எடுத்து நடத்தி நான் சீமான தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 2வது ப்ரெஸ் மீட் கொடுத்த சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் தான் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் வீடியோ லீக் பண்ணி ஆடியோ லீக் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அந்த பிஸ்னஸ் சொல்கிறாரில்ல, அவரை கூட்டி வாங்க, நான் வச்சு பேசுகிறேன். என்னோட நேருக்கு நேரம் பேச அந்த வருண் ஐபிஎஸ் சரியாக இருக்காரா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இப்போ மன்னிப்பு கேட்குறதுங்க பரம்பரை கிடையாது. அவர் சொல்கிறாரில்ல, நான் தண்டனை கொடுப்பேன்னு. பார்ப்போம், என் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம், அப்புறம் என்ன தான் பேசிக்கலாம் அப்படின்னு இவர் சவால் விட்டுருக்காரு.